வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீட்டோட போன் டியூமர் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, டயக்னோஸ் பண்ணிட்டோம். அதே போல் சர்ஜிக்கல் ஸ்டேஜையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? சர்ஜிக்கல் ஸ்டேஜ் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ அதுவும் ஓகே ஆகிடுச்சு. அப்போது நம்ம எப்படி அதை ஆப்ரேட் பண்ணலாம்? ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம சர்ஜிக்கல் மார்ஜின் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சர்ஜிக்கல் மார்ஜின் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம எவ்வளோ வால்யூம் ஆஃப் நார்மல் டிஷ்யூவை இந்த டியூமரோடு சேர்த்து ரிமூவ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு டியூமரை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா நாட் ஒன்லி அந்த டியூமர் செல்ஸை மட்டும் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது கரெக்டாக அக்யூரேட்டாக. கண்டிப்பாக ஒரு சில நார்மல் செல்ஸும் சேர்த்து தான் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அதை சொல்கிறது தான் சர்ஜிக்கல் மார்ஜின். சாரி, ஸ்பெல்லிங் தப்பாக எழுதியிருக்கேன். சர்ஜிக்கல் மார்ஜின். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்பான மார்ஜின் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்ட்ரா லீசனல் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ரா அப்படின்னாலே நமக்கு தெளிவாக தெரியுது, அந்த டியூமர் லீசன் அப்படி இந்த இடத்துல எந்த இடத்துல லீசன் அப்படின்னு வந்தாலும் அது டியூமரை தான் குறிக்குது. ஓகேவா? ஸோ அந்த டியூமருக்கு உள்ள, ஸோ டியூமருக்குள்ளே நம்ம வால்யூம் ஆஃப் நார்மல் செல் எவ்வளோ இருக்குது, அதான் இன்ட்ரா லீசனல் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக மார்ஜினல் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம லிகமெண்ட் அல்லது கேப்சூலை நம்ம எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறது மார்ஜினல் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக வைட் மார்ஜின், மார்ஜினல் மார்ஜின், ஒயிட் மார்ஜின், ரேடிக்கல் மார்ஜின். இதில் ஒயிட் மார்ஜின் அப்படிங்கிறது என்ன? அந்த டியூமரை சுற்றி இருக்கக்கூடிய நார்மல் செல்ஸ், அதாவது கஃப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டியூமர் சென்டரில் இருக்குது, அதை சுற்றி இருக்கக்கூடிய நார்மல் செல் எவ்வளோ இருக்குது அதை வால்யூம் சொல்கிறது ஒயிட் மார்ஜின். அதே போல் ரேடிக்கல் மார்ஜின், என்டையர் கம்பார்ட்மெண்ட், நம்ம டியூமர் எங்கே ரிமூவ் பண்ணோமோ அந்த அங்கே இருக்கக்கூடிய நார்மல் செல், மொத்த நார்மல் செல், அந்த டியூமரோட மொத்த நார்மல் செல்லுடைய வால்யூம் தான் ரேடிக்கல் மார்ஜின். ஸோ இன்ட்ராலீசனல் அப்படின்னா டியூமருக்கு உள்ள, மார்ஜினல் அப்படின்னா ஸோ ஒரு கேப்சூல் மாதிரி. ஓகேவா? ஸோ டியூமர் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்மல் செல்ஸ் மட்டும் மார்ஜினல் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஒயிட் மார்ஜின் அப்படின்னா அதை சுற்றி எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, ஓகேவா, அவுட் சைட் மட்டும் இருக்கிறது ஒயிட். அதுவே ரேடிக்கல் அப்படிங்கிறது டோட்டலாக மொத்த நார்மல் செல்லோடைய வால்யூம். சர்ஜிக்கல் மார்ஜின் அப்படின்னாலே வால்யூம் ஆஃப் நார்மல் செல், நார்மல் டிஷ்யூ ரிமூவ் வித் டியூமர் ரிமூவ் பண்ணுறப்ப நம்ம எவ்வளோ நார்மல் டிஷ்யூ வெளியே எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதான் சர்ஜிக்கல் மார்ஜின். ஓகே, இப்போ சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் அல்லது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பினைங் லீசனாக இருக்குது, பினைங் டியூமர் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டைப்பான மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதே போல் மெலிக்னன்ட் லீசன், மெலிக்னன்ட் டியூமர் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டைப்பான ப்ரொசீஜர் அண்டு மேனேஜ்மெண்ட் இருக்கும். பினைங்க்கு வேறு மாதிரி, மெலிக்னன்ட்டுக்கு வேறு மாதிரி. பினைங்க்கு நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா குரட்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். குரட்டேஜ் அப்படின்னா ஒரு ஸ்பூன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணோம்னா டியூமரை மட்டும் கரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அதுதான் குரட்டேஜ். ஸோ இந்த குரட்டேஜில் நிறைய நைட்ரஜன், லிக்விட் நைட்ரஜன், ஃபினால், போன் சிமெண்ட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டியூமர் செல் எங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் டெஸ்ட்ரக்ட் பண்ணிடும் லிக்விட் நைட்ரஜன்லாம். அதுவே மெலிக்னன்ட் லீசன் அப்படிங்கிறது மேஜராக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஆம்புடேஷன் பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா லிம்ப் சால்வேஜ் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். சால்வேஜ் சர்ஜரி, அதாவது லிம்பை சேவ் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணணும். ஆம்புடேஷன் அப்படின்னா லிம்பு தேவையில்லை அப்படின்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். சால்வேஜ் சர்ஜரி அப்படிங்கிறப்ப லிம்பு சேவ் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ஆம்புடேஷனில் இப்போ ரேராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டியூமர்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஏர்லி டிடெக்ஷன், மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி டிடெக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நமக்கு அதோட பிஹேவியர்லாம் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணணும், அடுத்து அந்த டியூமரோட பிஹேவியரை பார்க்கணும், அது எப்படி டெவலப் ஆகுது, இந்த மாதிரி பயாலஜிக்கல் பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அடுத்ததான் நம்ம ஸ்டேஜ், ஆப்ரேட்டிவ் ஸ்டேஜ் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது கிரேடு பார்த்துடணும். கிரேடு பார்த்துட்டு உடனே ஒரு சர்ஜரி பண்ணிவிட்டு அடுத்து அதுக்கு கீமோதெரப்பி, அடுத்து ரேடியோதெரப்பி. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு லோக்கலாக இருக்கக்கூடிய லீசன்ஸ் எதுவுமே இருக்காது. நமக்கு நார்மலாக நம்ம எப்பயும் போல இருந்துக்கலாம், ஆம்புடேஷன் எதுவும் தேவையில்லை. அடுத்ததாக லிம்ப் சேவிங் சர்ஜரி, லிம்ப் சால்வேஜ் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட மெயின் கோல் என்ன அப்படின்னா நம்ம டியூமரை ரிமூவ் பண்ணணும், அட் த சேம் டைம் நமக்கு மஸ்குலோஸ்கெலிட்டல் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கிற மாதிரி மறுபடியும் மாற்றணும். ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தோட இன்டெகிரிட்டியை ரீஸ்டோர் பண்ணணும், அதுவும் இதோட கோல் தான். டியூமர் ரிமூவ் பண்ணிட்டு ரீஸ்டோர் த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். அதே போல் அந்த லிம்போடைய ஃபங்க்ஷன் நார்மலாகவே இருக்கிற மாதிரி மாற்றணும். ஸோ இதெல்லாம் தான் இப்போ மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் சர்ஜிக்கல் மார்ஜின் பற்றியும்
அதே போல் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பினைக்கு எப்படி பண்ணலாம், மெலிக்னன்ட்டுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம். இப்போ குரட்டேஜ்னா என்னென்னு சொல்லியிருக்கேன், ஆம்புடேஷன் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், லிம்ப் சேவிங் சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ லிம்ப் சேவிங் சர்ஜரியில் அந்த டியூமரை ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த லிம்பை வந்து மறுபடியும் ரீஸ்டோர் ஆகிட்டு அதோடைய இன்டெகிரிட்டி நார்மலாக இருக்கிற மாதிரி மறுபடியும் மாற்றணும், அதோட ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி பண்ணணும். ஓகேவா? டாட்டா.